வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸுக்கான பாடத்திட்டம் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூனிட் 1 யூனிட் 2 ரெண்டாக பிரிச்சிருக்காங்க டிஎன்பிசியில். யூனிட் 1ல் 15 மார்க்கு கேட்பாங்க, 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்க்கலாம் என்ன டாபிக்னா இதான் டாபிக். இந்த டாப்பிக்கில் தான் நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்க்கலாம். இதை தாண்டியே சில இது கொஷின்ஸ் வெளியே போவாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த டாபிக் மூலம் என்ன பார்க்க போகிறோன்னா இதில் மெத்தடு என்னென்ன மெத்தட் இருக்குது, ப்ளஸ் என்னென்ன கொஷின்ஸ் வரும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில். பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல், அடுத்து பாருங்கள் பர்சன்டேஜ் விழுக்காடு, எல்சிஎம் HCF, அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவட்டி கூட்டு வட்டி வட்டி கணக்குகள், அடுத்து என்ன இருக்குங்க கொள்ளளவு, பரப்பு மற்றும் கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. இந்த டாபிக்னா இருக்குது. இந்த டாபிக் மட்டும் தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படின்னா கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் டாபிக் என்ன இருக்குது, சுருக்குக பாருங்கள். மொத்தம் எத்தனை டாபிக் எத்தனை மெத்தட் இருக்குன்னா 7 மெத்தட் இருக்குது. சுருக்கு 7 மெத்தடில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, ஃபஸ்ட் ஒன் பிட் மாஸ், அதாவது பிட் மாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை போர்ட் மாஸ் பிட் மாஸ்ன்னு சொல்லலாம். இந்த விதியை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த விதியை அடிப்படையாக வச்சு கொஷின் கேட்பாங்க. அதான் ஃபஸ்ட் டைப்பு. அடுத்து பின்னங்கள் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். அடுத்து பின்னங்களை பிரித்தல்னு ஒரு மாடலில் கொஷின்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள் விகிதமுறு எண் விகிதமுறா எண் அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. விகிதமுறு எண் விகிதமுறா எண்ணை வேர்டை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். விகிதமுறு எண் என்னன்னா பின்னமாக எழுதக்கூடிய எண்கள் விகிதமுறு எண்கள், பின்னமாக எழுத இயலா எண்கள் என்ன சொல்லலாம், விகிதமுறா எண்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். அடுத்து முருடுகள், அடுக்குகள், வர்க்க மூலம், கனமூலம் இப்படின்னா கொஷின்ஸ் இருக்குது பார்க்கலாம். அடுத்து ஏணிகள், ஏணி முறைகள்லாம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆனால் சமீப காலமாக என்ன பண்ணுறாங்க சுருக்குகள் அப்படின்னா இதெல்லாம் காம்பினேஷனாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. அப்போ இது சம்மந்தமாக இந்த மெத்தடை பேஸ் பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலாம், இந்த சுருக்குலேருந்து கொஷின் கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், அடுத்த டாபிக்கு விழுக்காடுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் பாருங்கள் சதவீதத்தில் ஒரு 6 டைப் இருக்குது. எண்களை பேஸ் பண்ணி சதவீதம் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, X, Y கூற்றுகள்னு ஒரு மெத்தடில் இருக்குது. அடுத்த மெத்தட் என்ன, வருமானம், எண்கள், ஆரம், பொருள் சதவீதம், நுகர்வு சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஏறுது இறங்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மெத்தடு. அடுத்து தேர்தல் வெற்றி தோல்வி, 2 பேர் இது போட்டிடுறாங்க, அதில் இத்தனை % வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு, அந்த மாதிரி கொஷின்ஸ்னால் கேட்பாங்க. அடுத்து வருமானம், செலவு, சேமிப்பு, இந்த 3ஐயும் கொடுத்து பேஸ் பண்ணி கலவையை கேட்பாங்க. அடுத்து உலோக கலவை, இந்த எல்லாமே கலந்து இத்தனை % இருக்குது, இத்தனை ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்பில் கொஷின்ஸ் இடம்பெறும். அடுத்த இதுலேயே வேறு சொன்னோம்னா இதை பேஸ் பண்ண டாப்பிக்கில் லாப நட்ட கணக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த லாப நட்ட கணக்கு விஷயத்தில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். அதில் ஒரு 6 டைப்பாக பிரிக்கலாம். ரொம்ப பேசிக் மாடல் அப்படின்னு சொன்னோம்னா லாப நட்ட காணல், சரிங்களா, லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோன்னு சொல்கிற கணக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாப நட்ட சதவீதம், இதுலேயே சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது, சரிங்களா. அடுத்து அடக்கு விலை விற்பனை விலை காணல் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங், இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது விற்ற விலையும் வாங்கிய விலையும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடு. அடுத்து தள்ளுபடி, அடுத்து தொடர்படி. இதை பாருங்களேன், இந்த லாப நஷ்ட கணக்கில் மெயின் விஷயம் என்ன தெரியுங்களா, இதில் ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஃபார்முலாஸ் படிக்க வேண்டாம். ஃபார்முலா படிக்காமல் என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த கணக்கெல்லாம் சால்வ் பண்ண முடியும் நம்மளால், சரிங்களா. இதை பேஸ் பண்ண மெத்தட்னா நிறையா இருக்குது, பார்த்துக்கலாம், சரிங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் HCF, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். டிஎன்பிசியில் தவிர்க்க முடியாத டாபிக் லிஸ்ட்டில் இது ஒன்று இருக்குது, சரிங்களா. ஏன் இது தவிர்க்க முடியாத டாபிக்னா நம்ம கடந்த சில வருடங்களாக எல்சிஎம் HCFலேருந்து கணக்கு வராமல் கிடையாது, கண்டிப்பாக கேட்டுறாங்க. கணிசமாக இருக்கிறதுலே மெஜாரிட்டியான கணக்கு எது வருது, எல்சிஎம் HCF டாப்பிக்லேருந்து தான் நமக்கு வருது. அதனால் இதை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தே ஆகணும். டிஎன்பிசி படிக்கிற யாராக இருந்தாலும் சரி கம்பல்சரி எல்சிஎம் HCF டாபிக் டச் பண்ணி தான் போகணும். அப்போ அந்த வகையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இதிலே கணக்கு வராட்டியும் நமக்கு இந்த பேசிக் விஷயம் இதோட கான்செப்ட்டு மற்ற டாப்பிக்களும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக இது தேவை. இது எத்தனை மாடல் இருக்குன்னா மொத்தம் 8 மாடல் நம்ம பிரிச்சுருக்கோம் பாருங்கள், 8 இருக்குது. ஃபஸ்ட்டு மாடல் என்ன, எல்சிஎம் HCF காண்கன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிளான நம்பரை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்சிஎம் காண்க HCF காண்கன்னு கொடுப்பாங்க. அடுத்து தசமலையும் கொடுப்பாங்க, அடுக்க பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, இயற்கணித மொழியும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கணக்கு இருக்குது. அடுத்து ரெண்டாவது சின்ன ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கு. 2 ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குங்க, அதில் எழுதி போடுறேன் பார்த்துக்கோங்க. என்ன ஃபார்முலானா X × Y = எல்சிஎம் × HCFன்னு ஒரு மாடல் இருக்குது, சரிங்களா. மெத்தட் இருக்குது, ஃபார்முலா இருக்குது. அதாவது 2 எண்களை பெருக்கு தொகையானது எல்சிஎம்மையும் HCFையும் பெருக்கிறதுக்கு சமன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்த ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா 3 பேஸ் பண்ணியிருக்கோம். X × Y × Z =
LCM இன்ட்டு HCFன்னு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்கிறது தான் மெத்தட் 2ல் இருக்குது. அடுத்து மெத்தட் 3ல் இதிலே விகிதம் கொடுத்து கேட்பாங்க. மெத்தட் 3ல் மெத்தட் 4 பாருங்கள், மிகச்சிறிய மிகப்பெரியன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன மிகச்சிறிய மிகப்பெரிய அப்படின்னு கேட்டால் ஒரு நம்பர் நிறைய நம்பரை கொடுத்துட்டு இதில் வகுப்படும் மிகச்சிறிய 3 இலக்க எண்ணை காண்க, வகுப்படும் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணை காண்கன்னு கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். அடுத்து 5வது டைப் பாருங்கள், எண் ஜோடிகள், ஜோடி எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு கேட்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான என்னென்ன இருக்குன்னா மீதி கான்செப்ட். இந்த மீதி ஒரே மீதியின்றி வகுப்படுது, நிறைய மீதி வருது, சமமான மீதின்னு சொல்லி நிறைய கேட்டகரி இருக்குது. இந்த மீதிங்கிற கான்செப்ட் இப்போ சமீப காலமாக நிறைய கேட்குறாங்க. அடுத்து வாழ்வியல் முறைன்னு இருக்குது. இந்த வாழ்வியல் முறை எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா ஓப்பனாக நம்ம கொடுக்க மாட்டாங்க. LCM காண்க HCF காண்கன்னு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அந்த கொஷினை படித்து புரிஞ்சுக்கணும். அது LCM கண்டுபிடிச்சி போகிற கணக்கா இல்லை HCF கண்டுபிடிச்சி போகிற கணக்கா நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன இருப்பாங்க, 1லேருந்து 9 வரையிலான அனைத்து எண்கள்லாம் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணெய் காண்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது என்ன பண்ணும், LCM கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம தான் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்னன்னா LCM greater than or equal to HCFன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, LCM equal to HCF வரும். ரெண்டு ஒரே எண்களாக இருந்தால் ஈக்குவல் வரும், இல்லை வெவ்வேறு எண்களாக இருந்தால் என்ன வரும், கிரேட்டர் தென் HCFன்னு வரும். சரிங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம என்ன பண்ணணும், புரிதலை நம்ம படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த முக்கியமான மாடலுக்கு அப்புறம் பாருங்கள் என்ன இருக்குது, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 7 மெத்தடாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, விகிதம், தலைகீழ் விகிதம், கூட்டு விகிதம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப எலமெண்ட்டாக இருக்கிற விஷயம். அடுத்து விகித சமன் ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, சுருக்கல் முறை இருக்குது. நெக்ஸ்ட்டு பங்கீட்டு முறை, நாணய முறை, அடுத்து சம்பள முறை, கூட்டு கலவை முறை. இந்த மாதிரி மெத்தட்லாம் எதில் இருக்குன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்கும். இதில் சொல்லப்போனால் ரொம்ப கணக்குனா கிடையாது, ஒரு 25 கணக்குலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப தெளிவாக என்ன பண்ணலாம், எல்லா மாடலையும் நம்ம அப்சர்வ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற கணக்கில் இது ஒன்று. நிறைய கணக்கில் இருக்கும், ஆனால் மெத்தடெல்லாம் கம்மி தான் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் LCM HCFக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குற கொஷின்ஸ் எந்த டாப்பிக்கில் கேட்குறாங்கன்னா, தனி வட்டி கூட்டு வட்டி. சரிங்களா, வட்டி கணக்குகள், பொதுவான வட்டி கணக்குகள். அதில் நம்ம பார்க்க போகிறது தனி வட்டி. தனி வட்டியில் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம், தனி வட்டி மொத்த தொகையை பேஸ் பண்ணி கேட்பாங்க. வட்டி எவ்வளோ, மொத்த தொகை எவ்வளோ, அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அடுத்து அசல் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க நமக்கு தெரியும், SI = PNR/100 ஃபார்முலாலே போடலாம், ஃபார்முலா எல்லாமே போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ஆண்டுக்கு பேஸ் பண்ணி தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஏதாவது இந்த 4 விஷயத்தில் ஏதாவது 3 கொடுத்து ஒன்று கேட்பாங்க. அடுத்து இதுலேயே வட்டி சதவீதம் அதிகரித்தல் குறைத்தல் இந்த மாதிரி சமம் கேட்பாங்க. அடுத்து என்ன இருக்குது, மடங்கள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து என்ன இருக்குது, வெவ்வேறு அசலில் கொடுத்து கேட்பாங்க. இதில் தவணை முறை கணக்கு தான் இப்போ சமீப காலமாக அதிகமாக கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா தவணை முறை கணக்கு. அது எதுவாக இருந்தாலும், கூட்டு வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, தனி வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, தவணை முறை கணக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இதான் தனி வட்டிக்கான விஷயம். வட்டிகளில் அடுத்து என்ன விஷயத்துக்கு, கூட்டு வட்டின்னு ஒரு இருக்குது. கூட்டு வட்டியை பாருங்கள். கூட்டு வட்டியில் தனி வட்டியில் என்னென்ன பார்த்தோமோ அதே டைப்ஸ் தான் எங்கே இருக்குன்னா கூட்டு வட்டியில் இருக்குது. அந்த என்ன இருக்குது, அதே மாதிரி கூட்டு வட்டி மொத்தம் கண்டுபிடிக்கிறது. இதில் என்னென்னா கொஞ்சம் பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி போகிறதுன்னு இருக்குது. இது ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா எல்லாமே என்ன பண்ணலாம், சிம்பிளான மெத்தட்லையும் கணக்கு போட்டு முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், அசல், நம்பர் ஆஃப் இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது இருக்குது. இதுலேயும் அங்கே பார்த்த மாதிரி மடங்குன்னு இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா, 2 ஆண்டுகளுக்கான வட்டி வித்தியாசம், 3 ஆண்டுகளுக்கான வட்டி வித்தியாசம், 4 ஆண்டுகால வட்டி வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், மதிப்பு அதிகரித்தல் குறைத்தல் மெத்தடு. இதுலேயும் பார்த்தீங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்த மாதிரி இதுலேயும் என்ன இருக்குங்க, தவணை முறை இருக்குது. இதையும் பார்த்துக்கணும். சரிங்களா, இதான் வட்டி கணக்கு பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன டாபிக் இருக்குது, அளவியல், மென்சுரேஷன் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப வைடாக இருக்க போகிறது, ரொம்ப கணக்கு போடக்கூடிய ஒரு மெத்தட் என்ன, அளவியல், மென்சுரேஷன் ஒரு டாப்பிக்கு. இந்த மென்சுரேஷன் டாப்பிக்கு ரொம்ப லென்த்தாக போகிறதுக்கு காரணம் என்ன, இந்த ஷேப் இத்தனை இருக்கிறது தான் காரணம். சரிங்களா, ஆனால் ஈஸியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். இதில் ஃபார்முலான்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த கணக்கெல்லாம் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அப்போ இதெல்லாம் 6, 7, 8, 9, 10 எல்லா ஸ்டாண்டர்ட் புக்கிலையும் இருக்கிறனால தான் நிறையா இருக்குது, ஷேஃபு நிறையா இருக்குது. இதை பார்த்துட்டு பயப்படனா தேவையில்லை. இந்த ஃபார்முலா சில விஷயம் நுணுக்கம் தெரிஞ்சு படித்தா போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இந்த அளவியல் 2D 3D முடிச்சிடலாம். இந்த அளவியலில் 2 விதமான அளவியல் இருக்குது. ஒன்று 2D, இன்னொன்று என்னங்க 3D.
இந்த 6, 7, 8 சம்மந்தப்பட்டது என்ன இருக்குன்னா 2Dயில் இருக்கும். 9, 10 சம்மந்தப்பட்டு 3D இருக்கும். பார்த்துக்கலாம். இங்கே 2D பாருங்கள் என்னென்ன ஷேப் இருக்குது. நம்ம ஷேப்னாவே என்ன சொல்லுவோம், ஒரு ஷேப்பை சொல்லுன்னு சொன்னால் சதுரம், வட்டம், முக்கோணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் 2D என்ன ஷேப் இருக்குது, சதுரம், சதுரத்தோட பரப்பு, சுற்றளவு, மூளை வட்டம் சொல்கிறது. அதேமாதிரி செவ்வகம், செவ்வகத்தோட பரப்பு, அடுத்த இருக்குது மூளை வட்டம், இந்த மாதிரி சொல்கிறது. சுற்றளவு தான் இருக்குது. இணைகரத்துக்கு, நாற்கரத்துக்கு, வட்டம், வட்டத்தில் என்ன பிரிக்கலாம், அரை வட்டம், கால் வட்டம் பிரிக்கலாம். அதுக்கப்புறம் கோணத்தை அடிப்படையை வட்டக்கோண பகுதியும் பிரிக்கலாம். அந்த மாதிரி கனெக்ஷன்லாம் எதில் இருக்கும், இங்கே அளவியல் 2Dயில் இருக்குது. அடுத்து பாருங்கள் இங்கே அளவியல் 3D சரிங்களா, கொஞ்சம் அட்வான்ஸ் மட்டத்தில் சொல்லுவோம். ஏன்னா இங்கே சதுரம்னு சொன்னால் இங்கே என்ன சொல்லுவோம், சாய் சதுரம்னு சொல்லுவாங்களா. அப்போ இதுக்கு இது 2D ஷேஃபு, இது 3D ஷேஃப் சரிங்களா. அதே மாதிரி தான் கனசதுரம், கனசெவகம், உருளை சரிங்களா, கூம்பு, இடைகண்டம், கோலம், அரைக்கோளம், உள்ளீட்டு அரைக்கோளம், இந்த மாதிரிலாம் நிறைய வரும். இது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் 3D ஷேப்பில் இருக்குது சரிங்களா. இதை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், எல்லா கணக்கும் போட்டலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்கில் பாருங்கள் என்ன டைப்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு 8 டைப்பாக பிரிச்சிருக்கோம். இந்த 8 டைப்பு என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு A, B மற்றும் ABC காணல்னு இருக்கா. இந்த என்ன சொல்லியிருப்பாங்க, A ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாரு, B ஒரு வேலையை 8 நாள் முடிக்கிறார், 2 பேர் சேர்ந்து 8 நாளில் முடிப்பாங்க. அந்த மாதிரி எலமெண்டான கொஸ்டின்னா இதில் இருக்குன்னா டைப் 1ல் இருக்கும். அடுத்து டைப் 2ல் திறன் சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ என்ன பண்ணுவாங்க, வேலையை செஞ்சதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாது. அவர் திறமை எப்படி இருக்குன்னு பார்த்தா கொடுக்கணும். எப்படின்னா ஒருத்தர் சீக்கிரம் செஞ்சு முடிச்சாலும் திறமை அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அவருக்கு லேட்டாக செஞ்சு முடிச்சாலும் திறமை கம்மியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி சேலரியை பிரித்து கொடுக்குற விஷயம் சரிங்களா. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனா விலகல் சேர்தல் சரிங்களா. விலகல் சேர்தல் அப்படின்னா 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஏதோ சூழ்நிலையில் கிளம்பிடுவார், மீதி இருக்கிற வேலையை யார் செய்வா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சேர்தல் விலகல் கான்செப்ட் இருக்குது. அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை இருக்குது. ஏங்கிறது ஒரு நாள் செய்கிறாரு, அடுத்த நாள் வந்து பி செய்கிறாரு, அடுத்த நாள் ஏ செய்கிறாரு, இந்த மாதிரி விட்டு விட்டு செய்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கான்செப்ட் இருக்குது. அடுத்து மாடல் கணக்கு இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியம் தான். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னா இந்த மாடல் கணக்கு 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று நேர்மாறல், அடுத்து எதிர்மாறல், அடுத்து கலப்பு மாறல். நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல்னு சொல்லி 3 விதமாக பிரிக்கலாம் சரிங்களா. இதில் கலப்பு மாறல்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அந்த முக்கியமான விஷயங்கள் ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்கோம். MDH/Wன்னு சொல்லுவோம், இல்லைனா PDH/Wன்னு சொல்லலாம். அது அடுத்த மாடல் என்னென்னா R and அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அல்லது மற்றும் கணக்கு சரிங்களா. அல்லது மற்றும் கணக்கு இப்படின்னு ஒரு கான்செப்டில் கணக்கு இருக்குது. ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்கும், 2-3 கணக்கு தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் இதை தாண்டியும் படிக்க வேண்டிய இடம் இருக்கும், நம்ம பார்க்கணும். அடுத்து குழாய் கணக்குன்னு இருக்குது. டைம் அண்ட் ஒர்க்னா இந்த மெத்தட்லாம் பார்த்துட்டேன், குழாய் கணக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்குன்னா நீர் கசிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீர் கசிவு கணக்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. அவ்வளோதான். ஆனால் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் புக்கையும் தாண்டி சில இது கேட்குறாங்க, அப்போ மெத்தடாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதுக்கான டைப் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்கள் எண்கள். இப்போ இந்த டைப்னா முடிஞ்சிச்சு, நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி இது மட்டும்தான் கேட்பாங்களா சார்னு கேட்டால் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க, இதையும் தாண்டி சில டாப்பிக்லேருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்க தான் செய்கிறாங்க. என்ன பண்ணணும், நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்போ பாருங்கள் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். சதவீதம், மின்சா, சுருக்கு, இங்கே பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இதை தாண்டி சில இது இருக்குது. என்னென்ன இருக்குன்னா எண்கள்னு ஒரு விஷயம் இருக்கும், புள்ளியிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, நிகழ்த்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, வயது கணக்குலேருந்து கொஸ்டின் வரும். அதெல்லாம் எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரிங்களா. இப்போ சொன்ன மெத்தட்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும்னா 15 மார்க் எடுத்துட முடியும். பாருங்கள் அடுத்த மெத்தட் பாருங்கள். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் ஒர்க்கு அடுத்து என்ன பார்க்கலாம், இங்கே நேரம் மற்றும் வேலை சொல்லிட்டோமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எண்கள் இருக்கா, இங்கே எண்கள் நம்பர்ஸ் இருக்குங்களா. நம்பர்ஸ் என்ன சொல்லலாம், பேசிக்கான விஷயம். எண்கள், முழு எண்கள், இரட்டைப்படை எண்கள், பகு எண், பகா எண், எண்கள் பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் கொஸ்டின். அடுத்து வகுப்படும் தன்மைன்னு இருக்குது. இந்த வகுப்படும் தன்மை என்ன சொல்லுவோம், 2ஆல் வகுப்படும் தன்மை என்ன, 3ஆல் வகுப்படும் தன்மை என்ன, 4ஆல் வகுப்படும் தன்மை என்ன, இந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரிலாம் கேட்டகரி இருக்குது. இந்த மாதிரி வகுப்படும் தன்மையை வச்சு கேட்பாங்க. இந்த வகுப்படும் தன்மை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சுருக்க ஈஸியாக அடிச்சு போட முடியும், எதை வகுத்து போடலான்னு சொல்லி ஈஸியாக போட முடியும். அடுத்து 1ஆம் இலக்கம் காண்க. 1ஆம் இலக்கம் காண்கனா யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிற கணக்கு. அடுத்து பூஜ்ஜியங்களின் காரணிகள் எண்ணிக்கை, ஈவு மீதி வகுத்து வகுப்படும் என்ன. அடுத்து தேர்வு பேஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்து ரோமன் லெட்டர் கேட்பாங்க சரிங்களா. ரோமன் லெட்டர் சொல்லுவோம்ல, ரோமன் லெட்டர் 1, 2, 3 இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இதை பேஸ் பண்ண எண்கள்லாம் இருக்குது. இதுதான் பொதுவான ஒரு விஷயம், எண்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து எண்ணியல், நம்பர் சிஸ்டத்தை பாருங்கள். எண்ணியலை பொறுத்தளவுக்கு என்னென்னா மெயினாக 3 விஷயம் இருக்குது. என்னென்ன விஷயம் இருக்குன்னா AP, GP, SS
ஏபி ஜிபி எஸ்எஸ். ஏபினா கூட்டு தொடர் வரிசை, அடுத்து என்னங்க ஜிபினா பெருக்கு தொடர் வரிசை, அடுத்து எஸ்எஸ்னா ஸ்பெஷல் சீரிஸ் கூட்டு தொடர் வரிசை. இதில் 10th புக்கில் செகண்ட் சாப்டர் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இது உறுப்புன்னு சொன்னால் டிஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது, கூடுதல்னு சொன்னால் எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது இருக்கும். டேர்ம் ஆஃப் n ஈக்குவல் டு a + n - 1 × d, எஸ்என் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி இங்கே டேர்ம் ஆஃப் ஃபார்முலா என்ன, ar⁻n - 1 ஃபார்முலா. அடுத்து இங்கே பாருங்கள் இயல் எண்களுக்கான ஃபார்முலா, வர்க்க எண்ணுக்கு கணங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. இயல் எண்கள் பாருங்கள், இயல் எண்கள் ஃபார்முலா என்ன, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n அப்படின்னு என்ன பண்ணுவோம், n × n + 1/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வர்க்க எண் சொல்லுவோம். வர்க்க எண் எப்படி சொல்லுவோம், 1² + 2² + 3² எக்ஸெட்ரா + n² என்ன சொல்லுவோம், n × n + 1 2n + 1/6 அப்படின்னு ஃபார்முலா. அடுத்து கணங்களுக்கு என்ன ஃபார்முலா, 1³ + 2³ + 3³ 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + n³. இதுக்கு என்ன பண்ணுவோம் ஃபார்முலா, n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்டு ஓகேங்களா. இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதில் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி 3 ஃபார்முலா இருக்கும். இதை தாண்டி ஒரு ஃபார்முலா என்ன, n² ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரைன்னு சொல்லிட்டு n² ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுதான் எண்ணியல் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம். இது எங்கே இருக்குன்னா 10th செகண்ட் சாப்டரில் இருக்கும். 10th ஸ்கூல் புக்கில் செகண்ட் சாப்டரில் இருக்கும். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இதை தாண்டி என்ன வரும்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்குள்ளே வர்றது வயது கணக்கில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன டைப் இருக்குன்னா வித்தியாச முறைன்னு இருக்கும். 2 பேர்த்துக்கூட வயசு வித்தியாசம் என்ன இந்த மாதிரி கேட்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு பின்னாடியும் கேட்பாங்க. அதான் முக்கியம். என்னன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பின்புன்னு வரும், முன்பு பிறகு இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து வந்து 2 விகிதங்கள் கேட்பாங்க. தந்தை மற்றும் மகளின் வயது விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ரேஷியோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது. அடுத்து இதிலே மடங்கு கொடுத்து கொஸ்டின் கேட்கறது, 2 கூட கூடுதல் கேட்கறது, பெருக்கல் பலனை, சராசரி இந்த மாதிரி கேட்கறது. இந்த எல்லாமே வயது கணக்கு இருக்கும். இந்த வயது கணக்கு ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அது மாதிரி போட வேண்டாம், எக்ஸ் ஒய்ன்னு போட வேண்டாம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% இந்த டாபிக் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். இந்த டைப் என்னென்ன இருக்குது, நம்ம புள்ளியல் நம்ம என்ன சொல்லுவோம், சராசரி இடைநிலை முகடுன்னு சொல்லுவோம்ல. அந்த சராசரி இடைநிலை முகடு சராசரி தனியாகவே பெருசாக சொல்லலாம். இருந்தாலும் பாருங்கள் சராசரி முகடு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அடுத்து வீச்சு மற்றும் வீச்சுக்கள் சொல்லுவோம்ல, L - Sன்னு சொல்லுவோம்ல. அடுத்து L - S/L + Sன்னு சொல்கிறது. அடுத்து திட்ட விளக்கம், திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி விளக்க வர்க்க சராசரி, அது மாதிரி மாறுபாட்டு கெழு என்ன சொல்லுவோம், CV = திட்ட விளக்கம் x bar × 100 அப்படின்னு சொல்கிற ஃபார்முலா. அடுத்து ஃபிபனோசி எண்கள், லூகாஸ் எண்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஃபிபனோசி எண்கள்னு பார்த்தா தான் வேர்டு ஏதோ பழைய இதாக இருக்கும், ரொம்ப நவீன கால பேர் மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். ஃபிபனோசி எண்னா 1 ஆரம்பிக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டினா என்ன வரும், 2ன்னு வருதா. இந்த கடைசி 2 நம்பர் கூட்டினா 3ன்னு வரும். கடைசி நம்பர் கூட்டினா 5. இந்த மாதிரி போகிற தொடர் பேர் தான் ஃபிபனோசி எண்கள். அடுத்து லூகாஸ் எண்கள். லூகாஸ் எண்கள் இதே மாதிரி தான், ஆனால் 1 3ன்னு ஆரம்பிக்கணும். 1 3 கூட்டினா எவ்வளோங்க, 4. இதை கூட்டினா 7, இதை கூட்டினா 11. இந்த மாதிரி போகிறதெல்லாம் லூகாஸ் தொடர் சரிங்களா. இதுதான் புள்ளியில் இருக்கிற விஷயம், டைப்ஸு. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன இருக்குங்க, நிகழ்தகவு ப்ராபபிலிட்டின்னு இருக்குது. இந்த ப்ராபபிலிட்டியை பாருங்கள் என்ன இருக்குது, அடிப்படை கணக்குன்னு இருக்குது. அதாவது நமக்கு தெரியுங்களா என்னென்னா நடைபெறும் நிகழ்ச்சி ப்ளஸ் நடைபெறாம் நிகழ்ச்சி 2 கூட்டம் என்ன வருங்க, 1ன்னு வரும். இதை பேஸ் பண்ண ஃபண்டமெண்டல் விஷயமா ஒன்று இருக்கும். ஆனால் எப்பயுமே சரி இந்த ப்ராபபிலிட்டின்னு வந்தால் நம்ம டக்குன்னு வருது 3 விஷயந்தான். ஒன்று என்னது, டைஸ், காயின் கணக்கு, அடுத்து டைஸ் பகடை கணக்கு, அடுத்து கார்ட்ஸ் சீட்டுக்கடை கணக்கு. இந்த 3 தான் நமக்கு டக்குன்னா வரும். இந்த 3 சம்மந்தப்பட்ட கணக்குனா இருக்குது. இது இத்தனை முறை சுண்டுறாங்க, அவ்வளோ என்ன பைசா எவ்வளோ, அந்த மாதிரி பகடையில் 2 முறை உருட்டுறாங்க, 3 முறை ஊட்டுறாங்க என்ன வரும். அதேமாதிரி சீட்டு கட்டு சஃபிள் பண்ணி எடுக்கிறாங்க, அப்போ என்ன ஆன்சரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும் தவிர ஆன்சருங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி நாணய கணக்கு எந்த கணக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் அதிகபட்சம்னு ஒரு வேர்டு கொடுத்து கேட்குற கணக்கு முக்கியம். குறைந்தபட்சம், அதிகபட்சம்,
அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் அப்படின்னு கேட்குற கணக்கு முக்கியம். சரிங்களா, இது பார்த்துக்கங்க. அடுத்து பந்த கணக்கு பண்ணி பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது ரேண்டமாக எடுக்கிற கணக்காக இருக்கும். ஒரு பையில் 10 பந்து இருக்குது, 4 ப்ளூ கலர் பந்து இருக்குது, 5 சிவப்பு கலர் பந்து இருக்குது. அப்போ ரேண்டமாக எடுக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து கூடுதல் கணக்கு இதை பேஸ் பண்ணி என்ன நிகழ்தகவுன்னு சொல்லி ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கில் நிகழ்தகவு இதில் இருந்தும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதேமாதிரி நிகழ்தகவில் வேறு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நமக்கு ஒரு லீப் வருஷம்னு சொல்லி கேட்பாங்களே, லீப் வருஷம் நான் லீப் இயர்னு கேட்பாங்க. அந்த லீப் வருஷத்தில் 53 சனிக்கிழமையும் கிடைக்க நிகழ்தகவு என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இந்த நிகழ்தகவில் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா டைப் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு அன்டாப்பிக்கில் இருக்கிற விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம், டாபிக் இருக்கிற விஷயமும் பார்த்துருக்கோம், டாபிக் அல்லாத விஷயமும் பார்த்துருக்கோம். சரிங்களா, இதெல்லாம் நம்ம மெத்தட் பேஸ் பண்ணி கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாவே கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 15 மார்க் எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிலபஸ் டாப்பிக்கில் வேட்டு ஸ்டடி பார்க்கலாம். இந்த டாப்பிக்னால் எங்கே இருக்குது, ஏன்னா ஏன் இதை இப்போ போட்டிருக்கோம் அப்படின்னா பள்ளி பாடங்கள் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸ்கூல் புக்கு இல்லாத கணக்கும் கேட்குறாங்க. ஆனால் எதன் அடிப்படையில் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல் புக்கு கணக்கு எந்த கணக்கு விடாமல் என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் எங்கே இருக்குன்னா தொகுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். யூனிட் 1 என்ன இருக்குது, 15 மார்க் கொஸ்டின் தான் எப்படி அட்டன் பண்ண பாருங்கள். சுருக்குக, இந்த சுருக்குக எங்கேனா இருக்குதுன்னு பாருங்கள். 6ஆம் கிளாஸ் புக்கில் ஃபஸ்ட் டைமில் இருக்குது, அதாவது விதியை பேஸ் பண்ணி கொடுக்குற கணக்காக இருக்குது. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, 6ஆம் கிளாஸில் எண்கள் பகா எண்ணு பகு எண் பேஸ் பண்ணி செகண்ட் டேர்மில் இருக்குது. 6th அதே செகண்ட் டேர்மில் என்ன இருக்குது, மெட்ரிக் அட்டவணைன்னு இருக்குது. இதில் என்ன கொடுப்பாங்க, மெட்ரிக் அளவைகள், மெட்ரிக் அல்லாத அளவைகள்னு அளவையில் கொடுக்குற மாதிரி இது கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதில் பேஸ் பண்ணி நம்பர் இருக்குது. அதே மாதிரி இங்கே பின்னங்கள் பேஸ் பண்ணி 6th இருக்குது. 7th அடுத்த கட்ட லெவலில் என்ன பண்ணுவோம், எண்ணியல் பேஸ் பண்ணி முழுக்களை பேஸ் பண்ணி இருக்கும், இண்டிஜரை பேஸ் பண்ணி. அடுத்து 7th அடுத்து இயற்கணை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெட்ரிக் அட்டவணைன்னு 7ஆம் கிளாஸ் மறுபடியும் இருக்குது. அடுத்து பாருங்கள் தசம எண்கள் பேஸ் பண்ணி இருக்குது, இயற்கணிதம் இங்கே. அடுத்து டெசிமல் தசமயம் பேஸ் பண்ணி இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவோம்ல, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அதை பேஸ் பண்ண கணக்குனா இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இயற்கணிதம் இங்கே இருக்குது. அடுத்து அடுக்குகள் சம்மந்தப்பட்ட கணக்குனா நிறைய கேட்குறாங்க. அடுத்து என்ன இருக்குது, வர்க்கம் கணம் வர்க்க மூலம் காண்க, அதாவது ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இதை பேஸ் பண்ணி இருக்குது. கம்பல்சரி நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஸ்கொயர் ரூட் 1லேருந்து 26 வரைக்குமாவது கம்பல்சரி என்ன பண்ணணும், 1 ஸ்கொயர்லேருந்து 26 ஸ்கொயர் வரைக்குமாவது கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன ஸ்கொயருக்கு என்னென்ன வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி ரூட்டில் எடுக்கிறதுக்கு ஷார்ட் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, 8th புக்லேயும் கொடுத்துருக்காங்க. 9th புக்லேயும் விகிதமுறு எண் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, விகிதமுறு என்ன விகிதமுறா என்னன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த கணக்குனா 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 10thலையும் என்ன பண்ணுறாங்க, 3rd சாப்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் எண்கள் தொடர்பான கணக்கு இருக்குது பாருங்கள். எண்கள் தொடர்பான கணக்கு முக்கியம் சொன்னது தான், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கம்மி கண்டென்ட் தான் இருக்குது. APGBSS ஒரே ஒரு இடம் தான். எந்த இடம் சொல்லுவோம்னா 10th புக்கில் 2nd சாப்டர் இருக்கிறது. சரிங்களா, அதை மொத்தம் நல்லா பார்த்துக்கணும். ஃபார்முலாஸ் படித்தா ஈஸியாக ரொம்ப முடிச்சிடலாம். அதே மாதிரி எல்சிஎம் ரொம்ப 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 முக்கியமான டாபிக்னு சொன்னோம்னா, அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அது எங்கே இருக்குன்னா பாருங்களேன், 1 2 3 4 முக்கியமான இடத்துல மட்டும் தான் இருக்குது. எங்கே இருக்குது, 6th புக்கில் இருக்கும். 6th புக்கில் இருக்கிறத நீங்கள் படித்தாவே ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா நாலேஜும் கிடச்சிடும். எல்சிஎம் நாலேஜ், ஹெச்சிஎஃப் நாலேஜ். அதை தாண்டி 8th புக்கில் தகவல் செயலாக்கன்னு ஒரு விஷயத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th புக்கில் என்ன இருக்குது, இந்த எக்ஸ் ஒய்ன்னு அல்ஜிப்ரா பேஸ் பண்ண இருக்க கணக்கு வரும். 10thலேயே அதே மாதிரி இருக்கும். 10th கொஞ்சம் பெரிய கணக்காக இருக்கும், ஆனால் அதையும் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. அதை சில ஷார்ட்கட் மூலியமாக ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் சதவீதம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சதவீதம் வந்து 2 இடம் தான். என்ன இருக்குது, ஒன்று 7th அல்லது 8th. 7th பேஸ் பண்ணி என்ன கணக்கு இருக்குது, நார்மலாக பர்சன்டேஜ் காண்க, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் 7th புக்கில் இருக்கும். அடுத்து பாருங்கள் 8th புக்கில் இருக்கிற சதவீதம் பேஸ் பண்ண கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் கம்பேர் பண்ணி விதமாக சொல்கிறதெல்லாம் 8th புக்கில் இருக்கும். அதுலேயே அடுத்து என்ன இருக்குது, லாப நஷ்ட நட்டக்கான தள்ளுபடி, இதெல்லாம் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா முக்கியமான ஒரே ஒரு சாப்டருக்குள்ளே இருக்கும். 8th 4th சாப்டர்னு ஒரு சாப்டர் இருக்குது, அந்த சாப்டருக்குள்ளே தான் இருக்கும். 8th 4th சாப்டர் நம்ம கண்டிப்பாக எல்லாரும் படிச்சுக்கணும், எல்லாம் போட்டு பார்க்கணும். அப்படி என்ன சார் இருக்குன்னா, வாழ்வியல் கணிதம் ஒரு சாப்டரு. அந்த சாப்டருக்குள்ளே தான் என்னென்ன இருக்குன்னா, லாப நஷ்ட கணக்கு இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் இருக்கும், கூட்டு வட்டி இருக்கும். முக்கியமான 3 டாபிக் கணக்கு எல்லாமே எதில் இருக்குன்னா 8th ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 8th 4th சாப்டர் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், எல்லாருமே போட்டு பழகி இருக்கணும். அடுத்து பாருங்கள் விகிதமட்டு வீதாச்சாரம்னு ஒரு டாபிக் இருக்குது. விகிதமட்டு வீதாச்சார ரேஷியம் பார்த்தீங்கன்னா 6th புக்கை பார்த்தாவே நமக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும். அடுத்து பாருங்கள்
இந்த தனி வட்டின்னு ஒரு டாபிக். தனி வட்டி எங்கே இருக்குன்னா 7th, கூட்டு வட்டி 8th. இது 7 இது 8 அவ்வளோதான் சரிங்களா. 2 ஸ்டாண்டர்டில் மட்டும் தான் என்ன இருக்குது, தனி வட்டி கூட்டு வட்டி இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதே மாதிரி இது தாண்டி 8th புக்கில் என்ன இருக்குன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வேறுபாடுன்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க் எங்கே இருக்குது, டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்கும். நேர்மாறல் எதிர்மாறல் 2 சொன்னோம்ல, 3 மாறல் சொன்னோம். மாறல் டைம் அண்ட் ஒர்க்கில் 3 சொன்னோம். நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல்னு சொன்னோம். இந்த 3 மெத்தடில் நேர்மாறல் எதிர்மாறல் 7th புக்கில் இருக்குது, 7th புக்கில் இருக்கும். எதிர்மாறல் கலப்பு மாறல் சொன்னோம்ல, கலப்பு மாறல் 8th புக்கில் இருக்கும் சரிங்களா. டைம் அண்ட் ஒர்க்கு அதிலே 4th சாப்டருக்குள்ளேயே இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். இப்போ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஸ்கூல் புக்கில் தாண்டியும் கொஸ்டின் கேட்குறாங்க, அதையும் என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள் சராசரி. சராசரி என்ன சொன்னோம், புள்ளியில் சொன்னோம்ல, அதே தான் 7th கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 9th கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து ஏரியா அண்ட் வால்யூம். ரொம்ப ரொம்ப வாஸ்ட் ஏரியான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. 6, 7, 8, 9, 10ன்னு சொன்னோம் பார்த்துங்க. 6, 7, 8, 9, 10 எல்லா ஸ்டாண்டர்டையும் கவர் அளவுக்கு டைம் இந்த ஏரியா அண்ட் வால்யூம் இருக்கும், பரப்பளவு மற்றும் கொள்ளளவு இருக்கும். இது 6, 7, 8ல் 2D ஷேப் இருக்கும். அடுத்து 9th and 10th என்ன இருக்கும், 3D ஷேப் இருக்கும், அவ்வளோதான் சரிங்களா. இதில் தனித்தனி ஷேப்பு கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் பரப்பு காண்க, கொள்ளளவு காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சரிங்களா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றளவு, பரப்பளவு, இதில் மூளை விட்டம் எல்லாமே இருக்கும். என்னென்ன ஷேப் இருக்குது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாற்கரம், சாய் சதுரம், சரிவுக்கம், இந்த மாதிரினா கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்துக்கு ஃபார்முலா கேட்டால் டக்குன்னு சொல்ல தெரியும். என்னங்க ½ × D1 × D2ன்னு சொல்ல தெரியணும். இந்த மாதிரி ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி 9th புக்கில் முக்கோணங்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணம் அசம பக்க முக்கோணம் இருக்கும். அதாவது √(s × S - A, S - B, S - C) சரிங்களா. அந்த மாதிரி கணக்கு. கனசேவகம் சதுரம் எல்லாம் இருக்குது. அடுத்து 10th புக்கில் ஒரே ஒரு சாப்டருக்குள்ளே இருக்கும், ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளுக்கான ஃபார்முலா கணக்கு படிச்சுக்கோங்க. உருளை, கோம்பு, கோலம், கூட்டு உருவம் இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியில் இருக்குது, சராசரியிலே பார்த்த மாதிரி தான் 7th புக்கில் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இடைநிலை, முகடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 9th புக்லையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நாங்கள் 10th புக்லையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வீச்சு மட்டும் வீச்சுகள்னா 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கடைசி ஒன்று இருக்குன்னா நிகழ்தகவு சரிங்களா. நிகழ்தகவுனா என்ன சொல்லியிருக்கோம், மெயினாக பேசிக்காக 3 வருது என்ன சொல்லியிருக்கோம். ஒன்று காயின் கணக்கு, டைஸ் கணக்கு, கார்ட்ஸ் கணக்கு சொல்லியிருக்கோம். அதை நான் வச்சுருக்கணும். இதை பேஸ் பண்ணி எங்கே இருக்குன்னா 9th 10th புக்கில் பேஸ் பண்ணி இருக்கும் சரிங்களா. இதுதான் நம்ம சொன்ன விஷயம் சரிங்களா. இதுதான் நமக்கு போர்ஷனு. எங்கே படிக்கணும்னு ஸ்கூல் புக்லேயும் சொல்லிட்டோம், என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டோம், என்னென்ன சாப்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக 15 மார்க் நம்மளால் எடுக்க முடியும். எல்லோரும் ஹோப்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாஃப் சூப்பர் மேக்ஸ் சேனல்லையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் இல்லை. அதில் ஒவ்வொரு கணக்காக போகிறத பேஸை மேற்று பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறுங்க. தேங்க்யூ.